நடிகர் முரளி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பிறந்தவர். அவரது தந்தை பிரபல கன்னட திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சித்தலிங்கையா ஆவார். இதனால் சிறு வயதிலிருந்தே நடிகர் முரளி சினிமா சூழலிலே வளர்ந்தவர். 1983ஆம் ஆண்டு பிரேம பர்வா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். நடிகர் முரளியின் இந்த படம் வெற்றி பெற்றாலும் அடுத்தடுத்த சில திரைப்படங்கள் தோல்வியில் தழுவின. நடிகர் முரளி 1984இல் வெளிவந்த பூவிலங்கு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு நடிகர் முரளியின் புது வசந்தம், இதயம் மற்றும் கடல் பூக்கள் போன்ற திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றதோடு அவரது தமிழ் சினிமா வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. இதுபோன்ற திரைப்படங்களில் அவரது நடிப்பு பரவலாக பேசப்பட்டது. 1990களில் கிராமிய கதைகள், குடும்ப உறவுகள் மற்றும் காதல் கதைகளில் முரளிக்கு ஒரு தனி இடம் கிடைத்தது. நடிகர் முரளியின் யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. குறிப்பாக இதயம் திரைப்படத்தில் உறுதுணையாக காதலிக்கும் ஒரு கல்லூரி மாணவராக அவர் வெளிப்படுத்திய உணர்வுகள் இன்றும் பல இளைஞர்களின் காதலை பிரதிபலிக்கின்றன. வெற்றி கொடிகட்டு, பொற்காலம், சமுத்திரம் போன்ற திரைப்படங்கள் அவரது நடிப்புக்கு ஒரு சான்றாகவே அமைந்தது. நடிகர் முரளியின் நிஜ வாழ்க்கை வெள்ளித்திரையில் நாம் பார்த்த எளிமையான ஹீரோவை விட பல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டது. அவரது திரை வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சில அரிய நிகழ்வுகளால் நீயப்பட்ட ஒரு பட்டு போலவே இருந்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது முரளிக்கு ஆழ்ந்த பற்று உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் முரளியின் வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒருமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை முரளி நேரில் சந்தித்த போது, ஐயா, நான் உங்கள் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூற, அதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நீ என் கால் தூசி இல்லை, என் வாரிசு என்று கூறியது நடிகர் முரளியின் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாகவே இருந்தது. நடிகர் முரளியின் சமுத்திரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது கிராமத்து மக்கள் நிஜமாகவே முரளியை ஒரு கிராமத்து இளைஞனாகவே பார்த்தனர். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் அவர் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுடன் கபடி விளையாடினார். நடிகர் முரளி ஒருமுறை கிராமத்து திருவிழாவில் சாதாரண கிராமத்து உடையில் சென்று யாரும் அறியாமல் பொதுமக்களுடன் இணைந்து ஆடிப்பாடி கொண்டாடினார். சிறிது நேரத்தில் கிராமத்து மக்கள் தன்னுடன் ஆடிப்பாடி விளையாடுவது நடிகர் முரளி என்று தெரிந்ததும் அவரை ஆரத்தழுவி அன்பை வெளிப்படுத்தினர். இதயம் திரைப்படம் வெளியாகி அவரை பெரிய அளவில் பேசப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஏராளமான கடிதங்கள் வந்தன. அதில் ஒரு கடிதம் ஒரு பெண்ணின் காதலை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அந்த பெண்ணின் பெயர்தான் சோபனா. முரளி அந்த பெண்ணுடன் பேசிய பிறகு அவர்களின் காதல் மலர்ந்து திருமணத்தில் முடிந்தது. ஒரு திரைப்படம், ஒரு காதல் கடிதம், ஒரு வாழ்க்கை துணை என அவரது வாழ்வில் இதயம் திரைப்படம் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தது. நடிகர் முரளி 2010 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தனது 46வது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது மரணம் தமிழ் திரையுலகிற்கும் அவரது ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் முரளியின் நடிப்பு ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிய மனிதனின் பிரதிபலிப்பாக இருந்தது. அவர் நடித்த கதாபாத்திரங்கள் இன்றும் நினைவில் நிலைத்து நிற்கின்றன. நடிகர் முரளி உடலால் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கலை படைப்புகள் மூலம் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடிகர் முரளியின் மரணத்துக்கு பிறகு அவரது மகன் அதர்வா தனது தந்தையின் பாதையில் முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்ற திரைப்படத்தில் நடித்தபோது முரளியின் பழைய நண்பரான சமுத்திரகனி நடிகர் அதர்வாக்கு பெரிதும் உதவியுள்ளார். இது முரளி திரையுலகில் வளர்த்து கொண்ட உறவுகளின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. நடிகர் முரளியின் வாழ்க்கை எளிமை, அன்பு மற்றும் யதார்த்தத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அவரது இயல்பான ஆளுமையே அவர் நடித்த கதாபாத்திரங்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அவரது வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை விட சுவாரஸ்யமான நிகழ்வுகளால் நிரம்பி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.